வரலாறு என்பது ஆண்டுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் ஆன்மா. தலைமுறைகளின் நம்பிக்கை, தியாகம், இறையருள் ஆகியவை இணைந்து எழுதும் உயிருள்ள காவியமே வரலாறு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தென் எல்லையில் தமிழ் மற்றும் மலையாள பண்பாடுகள் சங்கமிக்கும் புனித மண்ணான வாவரை இன்று இறை நம்பிக்கை, மனிதநேயம், கல்வி, சமூக பணி மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது. ஆனால் இந்த உயர்வின் பின்னால் 2000 ஆண்டுகளை கடந்த ஆழமான வரலாறு மறைந்துள்ளது. வாவரையில் கிறிஸ்தவ பயணம் கிபி 52ஆம் ஆண்டு திருத்தூதர் புனித தோமையார் இந்தியா வந்து நற்செய்தியை அறிவித்த நிகழ்வோடு இணைந்துள்ளது. கிபி 63ஆம் ஆண்டு திருவிதாங்கோட்டில் நிறுவப்பட்டதாக நம்பப்படும் அரைப்பள்ளி தென்னிந்திய கிறிஸ்தவத்தின் தொன்மையான நினைவு சின்னமாக இன்றும் விளங்குகிறது. அக்காலத்தில் இப்பகுதி ஆய் மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது. மத நல்லிணக்கத்தையும் சமய சுதந்திரத்தையும் போற்றிய அவர்களின் ஆட்சியால் கிறிஸ்தவம் உட்பட பல்வேறு சமயங்கள் வளர்வதற்கு உகந்த சூழல் உருவானது. சங்க காலங்களிலும் பார்த்திவ சேகரபுரம் செப்பேடுகளிலும் காணப்படும் புனவரை அல்லது வைரா என்ற பெயரே காலப்போக்கில் வாவரை என்று மருவியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கிபி 988இல் தென் திருவிதாங்கூரின் அரசியல் வரலாற்றில் மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் இப்பகுதியில் ஆன்மீக மரபும் மத நல்லிணக்கமும் தொடர்ந்து நிலைத்திருந்தன. பின்னர் கிபி 1329ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கத்தோலிக்க மறைமாவட்டமாக கொல்லம் மறைமாவட்டம் நிறுவப்பட்டது. தென் திருவிதாங்கூர் முழுவதும் அதன் ஆன்மீக பராமரிப்பின் கீழ் வந்தது. அதனுடன் வாவரையும் இணைந்தது சிறப்பே. இது வாவரையின் திருச்சபை வரலாற்றில் மிக முக்கியமான துவக்கமாக அமைந்திருக்கிறது. 1542ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் இப்பகுதியில் மறைப்பணியை விரிவுபடுத்தினார். தமிழில் ஜெபங்களை மக்களிடம் கொண்டு சென்றதோடு தேவாலயங்களுக்கு பாடசாலைகளும் உருவாக வழிவகுத்தார். 1605 முதல் 1773 வரை இயேசு சபை மறைப்பணியாளர்கள் தென் திருவிதாங்கூரில் இறைப்பணி ஆற்றினார்கள். அவர்களின் வரலாற்று பதிவுகளில் வாவரை மக்கள் பொருளாதாரத்தில் எளிமையானவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கையில் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆழ்ந்த நம்பிக்கையே வாவரையின் உண்மையான அடையாளமாகவும் மாறியது. பின்னர் பெல்ஜியத்தை சேர்ந்த கார்மல் சபை அருள் பணியாளர்கள் மறைப்பணியை தொடர்ந்தனர். அவர்களோடு கார்மல் அன்னையின் பக்தியும் வாவரைக்கு வந்தது. அன்றைய காலத்தில் வாவரை அரவன் விளை என்று அழைக்கப்பட்டது. அடர்ந்த காடுகளும் பாம்புகளும் நிறைந்த பகுதியாக இருந்த இவ்வூரில் நிரந்தர ஆலயம் இல்லை. மறைப்பணியாளர்கள் மரத்தடியில் திருப்பலி நிறைவேற்றினர். அந்த காலத்தில் பாம்பு கடித்த கர்ப்பிணி பெண் ஒருவர் கார்மல் அன்னையிடம் மன்றாடி அற்புதமாக உயிர் தப்பியதாக மக்களிடையே தலைமுறைகளாக சொல்லப்படும் நிகழ்வை தொடர்ந்து நன்றிக்கடனாக பனை ஓலையால் முதல் சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த எளிய ஓலை குடிசையே இன்றைய வாவரை ஆலயத்தின் முதல் விதையாய் விழுந்தது. பின்னர் ஆயர் ஓசி, ஆயர் அலோசியஸ் மரியா பென்சிகர் போன்ற கார்மல் ஆயர்களின் தொலைநோக்கு பார்வையால் வாவரை ஆன்மீகத்தில் மட்டுமல்ல
கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திலும் வளர துவங்கியது. 1902 ஆண்டு தூய பிரான்சிஸ் ஆரம்ப பள்ளி தொடங்கப்பட்டு கல்வி வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. பெல்ஜியத்தை சேர்ந்த அருள் தந்தை இன்னசென்ட் போன்ற அருள் பணியாளர்கள் மக்களோடு இணைந்து அவர்களின் வறுமையை போக்கவும், கல்வியை வளர்க்கவும், சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் அர்ப்பணிப்புடன் உழைத்தனர். வட்டார மொழியிலேயே மக்களுடன் பழகிய அவர்களின் பணிவால் திருச்சபைக்கும் மக்களுக்கும் இடையே அழியாத உறவு ஒன்று உருவாகியது. ஆலய வரலாற்றில் வாவரை முதலில் வேங்கோடு பங்கின் கிளை பங்காகவும், பின்னர் 1912 முதல் களியக்காவிளை பங்கின் கிளை பங்காகவும் செயல்பட்டது. இறை மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாலும் நம்பிக்கை வாழ்வு வளர்ச்சியடைந்ததாலும் 1924 ஆண்டு வாவரை அதிகாரப்பூர்வமாக பங்காக அறிவிக்கப்பட்டது. அந்த நிகழ்வு வாவரையின் திருச்சபை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. ஒரு சிறிய பங்காக ஆரம்பமான இந்த இறைப்பணி இன்று நூற்றாண்டு பயணத்தை நிறைவு செய்து இறை அருளின் 100 ஆண்டுகளை நன்றியுடன் நினைவுகூரும் பெருமைக்குரிய தருணத்தை எட்டியுள்ளது. இந்த நூற்றாண்டு என்பது காலத்தின் கணக்கல்ல, இறைவனின் வழிநடத்துதலாலும் அருள் பணியாளர்களின் தியாகத்தாலும் முன்னோர்களின் நம்பிக்கையாலும் இறை மக்களின் ஒற்றுமையாலும் இணைந்து எழுதிய ஒரு ஆன்மீக வரலாறு இது. 1930 ஆண்டு கொல்லம் மறைமாவட்டத்திலிருந்து கோட்டாறு மறைமாவட்டம் உருவாக்கப்பட்ட போது வாவரை அதன் நிர்வாகத்தின் கீழ் வந்தது. 1958 ஆண்டு ஒரு புதிய கற்கோயில் அர்ச்சிக்கப்பட்டது. 1972 ஆண்டு கிளைப்பங்குகள் மறுசீரமைக்கப்பட்டன. இன்று குளியுளை, புதுக்கோடு, கோணசேரி கிளைப்பங்குகளாக இருக்கிறது. காலத்தின் தேவையை உணர்ந்து 2010 ஆண்டு இன்றைய பிரமாண்டமான கார்மல் மலை அன்னை ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது. 2014 டிசம்பர் 22 நாள் குளித்துறை மறைமாவட்டம் உருவாக்கப்பட்ட போது வாவரை புதிய மறைமாவட்டத்தின் முக்கிய பங்காக மாறியது. இன்று 745க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட வளமான நம்பிக்கை சமூகமாக வாவரை திகழ்கிறது. பாலர் சபை, சிறுவெளி இயக்கம், இளையோர் இயக்கம், வின்சென்டே பவுல் சபை, பெண்கள் பணிக்குழு, அன்பியங்கள், ஜபக்குழுக்கள், கல்வி மற்றும் சமூக பணிகள் என திருச்சபையின் பணிகள் மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன. 100 ஆண்டுகள் முன் அதிகாரப்பூர்வ பங்காக தொடங்கிய இந்த பயணம் இன்று ஒரு நூற்றாண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இந்த நூற்றாண்டு விழா கடந்த காலத்தை நினைவுகூரும் நிகழ்வு மட்டுமல்ல, முன்னோர்களின் நம்பிக்கையை நன்றியுடன் போற்றும் தருணம். வருங்கால தலைமுறைகளுக்கான புதிய இறை அழைப்பாகும். புனித தோமையார் விதைத்த நற்செய்தியின் விதை, ஆய் மன்னர்களின் மத நல்லிணக்கம், கொல்லம் மறைமாவட்டத்தின் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இயேசு சபையினரின் அர்ப்பணம், கார்மல் துறவிகளின் தியாகம், முன்னோர்களின் நம்பிக்கை, அருள் பணியாளர்களுடைய சேவை, இறை மக்களின் ஒற்றுமை, இவை அனைத்தும் இணைந்தே இன்றைய வாவரை உருவாகியுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன் விதைக்கப்பட்ட நற்செய்தியின் விதை 100 ஆண்டுகளுக்கு முன் அதிகாரப்பூர்வ பங்காக மலர்ந்து இன்று இறையருளால் செழித்து வளர்ந்து நம்பிக்கையின் குடும்பமாக இதோ நிற்கிறது. இந்த வரலாறு இன்னும் முடியவில்லை. ஒவ்வொரு தலைமுறையும் அதில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக
இறை நம்பிக்கை, அன்பு, மனிதநேயம், ஒற்றுமை ஆகியவற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும். வாவரை அது ஒரு கிராமம் மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன் விதைக்கப்பட்ட நற்செய்தியின் விதை. 100 ஆண்டுகளாக அதிகாரப்பூர்வ பங்காக வளர்ந்து இறை அருளால் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கும் உயிருள்ள வரலாறு இது.